நியூஸ் வேல்டியர் நேயர்களுக்கு தமிழ் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பக்கத்தில் இருக்கோம். இந்த மருத்துவமனை பக்கத்தில் கோழி கழிவுகள் மற்றும் குப்பைகள், சிவகங்கை நகராட்சியில் சேகரிக்கப்படுற குப்பைகள் அனைத்தும் இங்கே கொட்டப்படுறதுனால ஈக்கள் அதிகமாக உருவாகி நோய் தொற்று ஏற்பட அபாயம் உள்ளது. அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி இங்கே தீய வச்சு விட்டதுனால 1000க்கும் மேற்பட்டோர் சிவகங்கை மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சை பெற்று வர நிலையில் நோயை கட்டுப்படுத்தும் விதமாக இல்லாமல் நோய் பரப்பக்கூடிய இடமா இப்போ சிவகங்கை மருத்துவமனையும் இருக்குது. இது குறித்து பல்வேறு ஆய்வுகள் பண்ணி போகிறாங்க, பல்வேறு குற்றச்சாட்டுகள் வச்சாலும் இதுக்கு நிரந்தர தீர்வு காண முடியல. இப்போ நம்மளோட மேதகு பட ஹீரோ நம்மக்கிட்ட இருக்கார். அவர் சிவகங்கை மண்ணை சேர்ந்தவர். அவருக்கு சொந்த ஊர்னால எல்லா விஷயமும் அவருக்கு தெரியும். அவர்கிட்ட வாங்க போய் கேட்டு தெரிஞ்சுக்கிடுவோம். இப்போ வணக்கம். இப்போ இந்த மாதிரி பிரச்சனை இப்போ நீங்கள் இங்கே நிற்கவே முடியல, நம்மளால் துர்நாற்றம் வீசுது, ஈக்கள் ரொம்ப சுற்றுது. இதுக்கு என்ன தீர்வு காணலாம்னு நினைக்கிறீங்க? நான் முதல்ல என்ன சொல்ல வரேன்னா, இங்கே நம்ம மாவட்டத்தோட தலைநகர் சிவகங்கை. இந்த சிவகங்கை நாங்கள் நிறைய விஷயங்கள் கேட்டிருக்கோம். எங்கள் ஊரோட வளர்ச்சிக்கு, எங்களோட ஊரோட வளர்ச்சிக்கு நாங்கள் கல்லூரிகள் வேணும், தொழிற்சாலைகள் வேணும். இங்கே நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. அவங்க படிச்சுட்டு நிறையா பேர் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுற ஒரு மாவட்டமாக தான் சிவகங்கை இருக்குது. நாங்கள் அப்படி எங்களுக்கு வளர்ச்சி திட்டம் கேட்டோம்னா இவங்க எங்களுக்கு குப்பைக்கான வளர்ச்சியை தான் கொடுத்துருக்கு இந்த நிர்வாகம். தவிர்த்துட்டு இங்கே ஒரு பெரிய வளர்ச்சியே கிடையாது எங்கள் ஊரில். அதாவது குப்பை ஒரு பெரிய தமிழ்நாடு மூலியமே இந்த குப்பை விஷயம் ஒரு மிக பெரிய புதாந்தரமான ஒரு விஷயமா இருக்குது. ஆனாலுமே அதுக்குன்னு ஒரு நியாய அடிப்படை ஒன்று வேணும்ல. இப்போ சிவகங்கையில் கழிவுகளை எதுக்கு அகற்றுறோம்? ஒருத்தர் வீட்டிலேருந்து எதுக்கு அகற்றுறோம்னா அங்கே சுகாதாரக்கேடு வரக்கூடாதுன்னு நான் வந்துடும். ஆனால் இங்கே சுகாதாரக்கேடு ஒரு சப்போஸ் வந்துச்சுன்னா நம்ம மருத்துவமனைக்கு வருவோம். ஆனால் எங்கே ஊரை பொறுத்த அளவுக்கு சுகாதாரக்கேடு மருத்துவமனையிலேருந்து தான் வருது. இங்கே வாங்குற எத்தனையோ டன் குப்பைகளை கொண்டு இங்கே தான் கொட்டுறாங்க. மருத்துவ கழிவுகளாக இருக்கட்டும், நம்ம மெடி வேஸ்ட், நிறையா சர்ஜரிக்கல் வேஸ்ட் ஃபுல்லாகவே இங்கே கொட்டி எரிக்கப்படுது. அதுக்கான ஆதாரங்களும் இருக்குது. மக்கள் கழிவுகள் எல்லாமே கொட்டி எரிக்கப்படுது. இந்த கோழி கழிவுகள், நிறையா இறைச்சிகள், செத்த மாடு எல்லாத்தையும் கொண்டு இங்கே போட்டாங்க. நிற்கமில்ல. இங்கே பாருங்கள், நம்ம நின்று பேசிக்கிட்டு இருக்கோம், அவ்வளோ ஈ மொக்கிது. பேசும்போது வாய்க்குள்ளலாம் ஈ போகுது. இப்போ எந்த அளவுக்கு பிரச்சனை இருக்குன்னு பாருங்க. இங்கே மிகப்பெரிய அளவில் நம்ம சிவகங்கை ஜிஹெச் என்ன சொல்கிறாங்கன்னா, மகப்பேறுல ரொம்ப சிறந்ததுன்னு சொல்கிறாங்க. எத்தனையோ பச்சிலம் குழந்தைகள் இருக்குது. இப்படி இருந்தால் அந்த நோய் தொற்று அந்த குழந்தைகளுக்கு வராதா? இப்போ என்ன கேட்டாலும் இப்போ நீங்கள் மதுரைக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணி அனுப்புறதே இந்த தொற்றுனால தான். அவ்வளோ தொற்றுகள் இங்கே வருது. இதுக்கு நிரந்தர தீர்வு மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இடத்த மாற்றி, இன்னொன்று இந்த ரீசைக்கிள் பண்ணுறாங்கல்ல, மறுசுழற்சி பண்ணுறதுக்கு இந்த குப்பையை என்ன பண்ணணுமோ அதுக்கான ஒரு தகுந்த இடத்த வச்சு அதை பண்ணணும். அந்த எதை கேட்டாலும் போன கலெக்டர்கிட்ட நாங்கள் போய் இந்த விஷயத்தை முறையிடுறேன். நான் முறையிடும் போது அவங்க சொல்கிறாங்க, இடம் இல்லை, நீங்கள் இருந்தால் சொல்லுங்கள். எப்படி மக்கள் நம்மக்கிட்டே திருப்பி நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா நாங்கள் சொல்லுவோம். அப்போ எதுக்கு ஆட்சியாளர்களாகவும் அதிகாரத்தில் இருக்காங்க எனக்கு தெரியல. இதே இங்கே இப்போ ஆட்சி செய்கிற ஒரு எம்எல்ஏட்ட போய் கேட்டோம்னா, நான் இது எங்கள் ஆட்சி இல்லை, நான் எங்கள் ஆட்சி இருந்தால் நாங்கள் பண்ணியிருப்போம் அவர் சொல்கிறாரு. இதுக்கு முன்னாடி 10 வருஷம் ஆட்சியில் தான் இருந்தார். அவர் எம்பியாக இருந்தார். இங்கே உள்ள சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சராக இருந்தார். அப்போ எது பண்ணாங்களான்னு பண்ணலை. இப்போ உள்ள ஆட்சியாளர்களும் அதுதான். இப்போ 27 வார்டு இருக்குது. நம்ம சிவகங்கை நகராட்சியில் 27 வார்டு இருக்குது. 27 வார்டையும் நல்லா இருக்க ரோடே திரும்ப தோண்டி விட்டு போகிறாங்க. அதுக்கு தான் நிதி ஒதுக்குற இந்த நகராட்சி நிர்வாகம் ஏன் இந்த குப்பையை கட்டுறதுக்கான நிதியை ஒதுக்க மாட்டேங்குது? இவ்வளோ பிரச்சனைகள் வருது. அதாவது சமீபமாக அவ்வளோ போராட்டிக்கிட்டு இருக்கோம் நாங்கள். எத்தனையோ முறை இங்கே இருக்க குப்பையை அள்ளிட்டு கொண்டு போய் நகராட்சி நிர்வாகம் வாசலில் கொட்டினோம். கலெக்டரேட் கேபினில் கொட்டி நான் போராட்டம் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமும் இந்த நிர்வாகம் திறந்தலைன்னா அப்புறம் எந்த அளவுக்கு தான் எங்களோட மக்களோட மிகப்பெரிய கோரிக்கையாக இந்த குப்பையை அகற்றி இங்கே குற்றதை நிப்பாட்டி வேற எங்கேயாச்சும் கொட்டியை ரீசைக்கிள் பண்ணுங்க, அதை ஏதாச்சும் பண்ணுங்க. எத்தனையோ டெக்னாலஜி வந்துருச்சு. இங்கே பெரிய மாடல் ஆட்சின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த மாடல் ஆட்சியில் இது பெரிய அவலமாக இருக்குது. எங்கள் ஒரு தலைநகரமாக இருக்குது. அதுவும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. இங்கே என்ன கல்லூரியில் என்ன சொல்லிக் கொடுக்க போகிறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. இப்போ சுத்தமாக இருக்கணும், எங்கிட்ட இது பண்ணணும். நகராட்சி நிர்வாகம் எங்கள் வீட்டில் சொல்லுது, தண்ணி தேங்கக்கூடாதுன்னு சொல்லுது, கொசு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது, குப்பையை இப்படி போடணும் இப்படி போடக்கூடாதுன்னு சொல்ல நிர்வாகம். அதே நிர்வாகம் தான் இங்கே கொண்டு குப்பையை கொட்டுது. நகராட்சி நிர்வாகமே கொண்டு கொட்டுது. அது போக வெளியிலேருந்து வரவங்க கொட்டுறாங்க. இது ஒரு கல்லூரிக்கு சொந்தமான இடமா இருந்தது, மருத்துவமனைக்கு சொந்தமான இடமா இருக்குது, நீர்நிலை இருக்குது. இது எல்லா இடத்துலையும் குப்பை மேடாக்கி இது குப்பை மாவட்டம் ஆகிற அளவுக்கு எங்கள் சிவகங்கை மாவட்டத்தை கொண்டு போய் தள்ளிட்டாங்க. இப்போ கண்டிப்பாக நிரந்தர தீர்வு வேணும். இதுக்கான அடுத்த கட்ட போராட்டங்களையும் முன்னெடுக்கலாம்னு நாங்கள் இருக்கோம் சிவகங்கை மக்களை திரட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சியினரும் அரசு அதிகாரிகளும் மாற்றி ஒருவரை குறை சொல்கிறாங்களே குறித்து இதுக்கு நிரந்தர தீர்வு காணப்படலைன்னு சொல்கிறாரு. இப்போ திடீர்னு நல்லா இருக்க ரோட்டையே மீண்டும் சிவகங்கை நகராட்சியில் ரோடு புதுசாக ஒரு நாளைக்குள்ள 4 வார்டு 5 வார்டு ரோடு போடுறவங்களுக்கு இந்த குப்பையை அகற்றுறதுக்கு நேரம் இல்லைன்றது மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாரு. தொடர்ந்து இது கண்காணிக்கப்படணும். இது பொதுவாகவே சிவகங்கை மாவட்டம் ஒரு வீர மலைஞ்ச மண்ணுன்னு சொல்லுவாங்க. வேலுநாச்சியார், மருதுபாண்டியர் இவர்களாம் வாழ்ந்ததுக்கு சிவகங்கைக்கு ஒரு அடையாளமாக திகழ்ந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குப்பை
மழையினால நோய் தொற்று நகரமாக மாறிடுமோன்ற ஒரு அச்சத்தில் இருக்கிறாங்க. இதுக்கு தமிழக அரசு ஒரு தீர்வு காணணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி.